ஹலோ விவோஸ், நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஐபிஎல் 2025 எப்படின்றது தற்போது நடந்துகிட்ருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா கடந்த மாதம் 22ஆம் தேதியே தொடங்கிய இந்த T20 கிரிக்கெட் லீக் தொடர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இறுதியை நெருங்கிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னும் 8 ஒரு தொடர் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஐபிஎல் 2025 T20 கிரிக்கெட் லீக் தொடர் பார்த்திங்கன்னா கடந்த மாதமே தொடங்கி நடந்துட்டு இருந்தாலுமே கூட இதில் 10 அணிகள் பார்த்திங்கன்னா பல பரீட்சைகளை நடத்திட்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு அணிக்குமே சொந்தமாக ஒரு மைதானமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் சிஎஸ்கேக்கு சேப்பாக்கம், ஆர்சிபிக்கு பெங்களூரு, கொல்கத்தா அணிக்கு ஈடன் கார்டனும், மும்பைக்கு ஒடன்கே, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு அணிக்குமே சொந்தமாக ஒரு மைதானம் இருக்குங்க. பொதுவாக ஒவ்வொரு அணியுமே தங்களுடைய 14 லக் போட்டியில் 7 போட்டியை அவங்களுடைய சொந்த மைதானத்தில் தான் விளையாடுவாங்க. மற்ற ஒரு 7 போட்டிகள் இருக்கு இல்லையா, அதை போய் வேறு ஒரு மைதானத்தில் விளையாடுவாங்க. ஸோ பெரும்பாலுமே அவங்கவுங்களுடைய சொந்த மைதானத்தில் விளையாடும் பொழுது அந்த மைதானம் கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும். இருந்தாலுமே கூட இந்த சீசனில் அப்படி கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சீசனில் பார்த்திங்கன்னா சொந்த மைதானத்திலேயே அவங்க அணிகள் ஆடுவதற்கு ரொம்பவே திணறிட்டுருக்காங்க. ஸோ வெற்றி வாய்ப்புகளை இழந்துட்டுருக்காங்க. அப்படி தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் நிறைய வெற்றிகளை இழந்துட்டு இருக்காங்க. தோல்விகளையே மட்டும்தான் தழுவிட்டுருக்காங்க. ஸோ இது வரைக்குமே நடந்த போட்டிகள்லேயே கூட அவங்க 6 தொடரில் ஒரே ஒரு தொடரில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. மித்த இருக்கக்கூடிய 5லேயும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தொடர்ந்து வரும் பொழுது எப்படி இவங்க ஃபைனலுக்கு போவாங்க அப்படின்றது தாங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு சில கருத்துக்களானது வெளியாகியிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாக ஒரு டீம் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த அணி முழுக்கவே சிறப்பாக இருக்கணுங்க. மேலும் அந்த அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே திறமையானவர்களாக தான் இருக்காங்க. ஆனாலுமே அவர்களுக்குரிய வாய்ப்புகள் அப்படின்றது சரியாக கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தற்போது அப்படி தான் சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா ரொம்பவே திறமை வாய்ந்த வீரர்களை கொண்டது இருந்தாலுமே கூட இப்போது இந்த டைமில் நிறைய தோல்விகளை தழுவிட்டுருக்காங்க. ஸோ ஏன் என்ன அப்படின்றதே அவங்களுக்கே புரியல. நிறைய விஷயங்களில் பாதிப்புகளை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. சொல்லப்போனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க எப்படி பிளே ஆஃப்க்கு தகுதி ஆவாங்க. ஆனால் சிஎஸ்கே பேட்டிங் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ஹசி ஒரு நம்பிக்கையான தகவலை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் இது வரைக்கும் சரியாக விளையாடாமல் தான் இருக்கோம். நாங்கள் சரியாக விளையாடலை அப்படின்றது உண்மை தான். ஆனாலுமே கூட நாங்கள் பிளே ஆஃப்க்கு கண்டிப்பாக தகுதி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படிங்க சாத்தியமாகும்? ஏன்னா இன்னும் இருக்கிறதே 8 தொடர் தான். அதில் கண்டிப்பாக 7ல் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவங்களால பிளே ஆஃப்க்கு போய் தகுதியை பெற முடியும். ஆனால் இந்த 7 போட்டிகள்லையும் அவங்களால வின் பண்ண முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது வரைக்கும் நடைபெற்ற இந்த 6 போட்டிகளில் அவங்க இன்னும் ஏதாவது 1-2 ஜெயிச்சிருந்தாங்கன்னா கூட அதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த 6லேயே அவங்க 1-1 தாங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பாக்கி 5யுமே கோட்டை விட்டுட்டாங்க. இருந்தாலுமே கூட இவங்க எப்படி இவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல. ஆனாலுமே இது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ இருந்தாலுமே சிஎஸ்கே வெற்றி பெற்றது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தாங்க இருக்கும். ஸோ இந்திய கிரிக்கெட் வாரியம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆட்களையும் தெரிவு செய்வாங்க. ஸோ ஒரு அணிக்கு என்ன நபர் விளையாடணும், யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை ஏலத்தில் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக பார்த்து செய்யணும். ஆனால் இவங்க அதிலே நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேரை இவங்க வாய்ப்பு கொடுக்காம இழந்துட்டாங்க. நிறைய ஆட்களை இவங்க கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இளம் வீரர்கள் இருக்காங்க, திறமையானவர்களாக இருக்காங்க. அவங்களையெல்லாம் இவங்க ஏலத்துக்கு எடுக்காமல் குறிப்பிட்ட ஒரு சிலர்களை மட்டும் எடுத்துகிட்டே இருக்கிறது தவறான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இவங்க மாற்றிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறது இந்திய கிரிக்கெட் வாரியம் உருவாக்கிய இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ T20 துடுப்பாட்ட தொடரில் பார்த்திங்கன்னா சென்னை நகரை பிரதிநிதிப்படுத்துறதுக்காக நடைபெறக்கூடிய ஒரு தொழில்முறை தான் இந்த ஒரு விஷயம். இதில் சென்னை நகரை பிரதிநிதிப்படுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காகவே நிறைய விஷயம் செய்துட்ருக்காங்க. மேலும் 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த அணியினுடைய முந்தைய அணித்தலைவராக மகேந்திர சிங் தோனி தாங்க இருந்திருக்காரு. ஸோ தோனி கேப்டனாக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ருத்ராஜ் இருந்தார். இருந்தாலுமே கூட இந்த ருத்ராஜ்க்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய காயம் காரணமாக அவர் மீண்டும் இந்த இடத்துலேருந்து விலகி திரும்பவும் தோனியே வந்திருக்காரு. ஸோ என்னதான் தோனியே ஆட்ட நாயகனாக களமிறங்கி இருந்தாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே அவங்க தோல்விகளை தழுவிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே என்ன தான் இருந்தாலுமே கூட பிளே ஆஃப்க்கு போவாங்களா அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் தாங்க. இருந்தாலுமே கூட சிஎஸ்கேவினுடைய பேட்டிங் பயிற்சியாளர் ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஐபிஎல் 2025 ஆண்டு சீசன்ஸில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ரொம்ப மோசமாக தான் ஒரு ஆட்டத்தை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ விளையாடிய போட்டிகளில் 5 போட்டிகளில் தோல்வியை தழுவி இருக்கிறதுனால சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுமா அப்படின்றது ரொம்பவே கடினமாயிடுச்சு. இந்த நிலையில் சிஎஸ்கே அணி சரியாக விளையாடலை அப்படின்னாலுமே கூட மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் அப்படின்னு அணியினுடைய பேட்டிங் பயிற்சியாளர் மைக்கேல் ஹசி வந்து நம்பிக்கை வந்து கொடுத்துருக்காரு. அதாவது இவர் எப்படி இப்படி ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரியல. ஏன்னா எங்கள் அணியில் உத்வேகம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்றது உண்மையான ஒரு விஷயந்தான் அப்படின்னு அவர் உண்மையும் வந்து கூறியிருக்காரு. இருந்தாலுமே கூட நாங்கள் தற்போது சரியாக வந்து விளையாடலை அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது அது பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு விஷயந்தாங்க. அதையும் நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னும், எங்கள் மீதே ஒரு சில தவறுகள் இருக்குது அப்படின்றதையும் வந்து அவர் வந்து ஒத்துக்கிறாரு. கை உயர்த்தி நாங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. இதனால் எங்களால் திரும்பி வெற்றி பாதைக்கு திரும்ப முடியாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ எது எப்போ வேணுமானாலும் என்ன மாதிரி வேணாலும் மாறலாம், மாறுதலுக்கு உட்பட்டது தான் வாழ்க்கை அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மீண்டும் எங்களால் வெற்றி பாதைக்கு திரும்ப முடியாது அப்படின்லாம் யாருமே வந்து ஜட்ஜ் பண்ண வேணாம். உடனடியாக எல்லாத்தையுமே மாற்றி சரி செய்ய முடியாது அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். இருந்தாலுமே கூட நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ, என்னென்ன வழிகள் இருக்கோ, என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அதை அத்தனையும் வந்து கொடுக்க இருக்கோம். ஸோ கட்டாயமாக நம்ம வந்து கடினமான உழைப்புகளை கொடுக்கும் பொழுது அதற்குரிய பலன்கள் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு இவர் வந்து நம்புகிறாரு. ஸோ நாங்கள் கடினமான உழைப்பை தாங்க வெளிப்படுத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சாதகமாக நிறைய விஷயங்களும் வந்து இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக என்ன அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சி எங்களுக்கு சாதகமாக நிறைய உத்வேகத்தை வந்து மாற்றணும் அப்படின்னா கட்டாயமாக நிச்சயமாக எங்களுடைய அணி நம்பிக்கையை வந்து பெறும். இதன் மூலமாக சில வெற்றிகளையும் நாங்கள் வந்து பெறுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படி சின்ன வெற்றிகளை நாங்கள் பெற்றோம் அப்படின்னாலே போதுங்க, மீண்டும் எங்களுடைய அணி வீரர்கள் நம்பிக்கையை வந்து பெற்றுடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஐபிஎல் தொடர் குறித்து எதையுமே வந்து சரியாக கணிக்க முடியாது அப்படின்றத மறுபடியும் அவர் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு. ஏன்னா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எது எப்போ வேணுமானாலும் மாறும். இப்போது இருக்கக்கூடிய புள்ளியல் பட்டியலில் கடைசி இடத்துல சிஎஸ்கே அணி இருந்தாலுமே கூட பிளே ஆஃப் சுற்றுக்கு நிச்சயமாக வந்து தகுதி பெறத்துக்கான வாய்ப்பும் இன்னமும் வந்து இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் எதுவுமே வந்து முடியல. இன்னும் 8 தொடர் இருக்குது. அந்த 8 தொடரும் முடிந்தால் மட்டும்தான் நம்மளால் முடிவுகளை வந்து சொல்ல முடியும். நம்பிக்கையை வந்து எப்போதுமே வந்து இழக்கக்கூடாது. கட்டாயமாக சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்க்கு வந்து தகுதி பெறும் அப்படின்னு அந்த பயிற்சியாளர் வந்து கூறியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறத்துக்கு வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் சிஎஸ்கே அணி வீரர்கள் எல்லாருமே தொடர்ந்து முயற்சிகளை செய்யுங்க, நல்லா விளையாடுங்க அப்படின்னு அவர் வந்து இன்னுமே வந்து நம்பிக்கை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீண்ட நெடிய தொடராக இருக்குது இது. ஸோ எது எப்போ வேணுமானாலும் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், யார் எப்படி வேணாலும் மாறுவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தலைகீழாக கூட மாறி போகும். இதனால் எங்களால் பிளே ஆஃப்க்கு செல்ல முடியும் அப்படின்ற நம்பிக்கையை இன்னும் வந்து அவர் வந்து வச்சுருக்காருங்க. ஸோ சிஎஸ்கே அணியின் மீது அந்த அணியினுடைய பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ஹசிக்கும் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை பார்த்திங்கன்னா அசைக்க முடியாததாக இருக்குது. ஸோ நீங்களும் அதே நம்பிக்கையை சிஎஸ்கே மீது வச்சுருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னுமே இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணிக்கு 8 வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதாவது 8 போட்டிகள் வந்து இருக்குது. இந்த 8 போட்டிகளையும் அவங்க வந்து சரியாக வந்து விளையாடினாங்க அப்படின்னா போதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் இனி நடக்க இருக்கக்கூடிய அந்த 8 போட்டிகளில் 5 போட்டிகள் பார்த்திங்கன்னா சென்னைக்கு வெளியே தான் வந்து நடக்க இருக்குது. ஸோ இந்த 8 போட்டிகளில் குறைந்தபட்சம் சிஎஸ்கே அணி 7 போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே வந்து பிளே ஆஃப் பந்தயத்தில் வந்து இருக்க முடியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்காக தான் சிஎஸ்கே அணி இப்போ வந்து கடுமையாக வந்து போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 7 போட்டிகளில் வந்து இவங்க வெற்றி பெற்றாங்களா மட்டும்தான் பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும். ஸோ யாரெல்லாம் வந்து சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு வந்து வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கீங்களோ உங்களால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா போட்டிகளிலுமே குறைந்தபட்சம் இவங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி பெறுற மாதிரி தான் இருக்கும். இனி ஒன்றையுமே வந்து விடக்கூடாது. நிறைய முயற்சிகளையும் கடினமான ஒரு உழைப்புகளையும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து டீம் வந்து ஜெயிக்கும். இருந்தாலுமே கூட இப்போதைக்கு சிஎஸ்கே அணியின் மீது பேட்டிங் பயிற்சியாளர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நம்பிக்கை தாங்க. ஏன்னா ரசிகர்கள் மத்தியில் கூட இந்த நம்பிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே கூட அவருக்கு வந்து இன்னுமே நம்பிக்கை இருக்குது. ஸோ சிஎஸ்கே வீரர்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சிஎஸ்கே பற்றின அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம வந்து கொடுக்க இருக்கும். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நிறைய விஷயங்களெல்லாம் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐபிஎல் 2025ல் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்க்கு வந்து தகுதி பெறுமா அப்படின்றத இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து தெரிஞ்சிடும், பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.